இந்தியாவோட தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள்னு சொன்னாலே நமக்கு ஐஐடி, ஐஐஎம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு பெருமை, ஒரு மரியாதை. ஆனா, அந்த பெரிய பெரிய சுவர்களுக்குள்ள ஒரு ஆழமான நெருக்கடி வளர்ந்துகிட்டே இருக்கு. பார்க்க பளபளப்பா தெரிகிற இந்த இடங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற கசப்பான உண்மைகள் என்ன? வாங்க, இத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு பகுப்பாய்வோட மையமான கேள்வி இதுதான். ஏன் இந்தியாவோட டாப் யூனிவர்சிட்டிகள்ல மாணவர்கள் இறந்து போறாங்க? இதுக்கு காரணம் படிப்புச் சுமை மட்டும்தானா? இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான அமைப்பு ரீதியான சிக்கல்கள் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? முதல்ல இந்த நெருக்கடியோட மனித முகத்தை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போற எண்கள் வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாலையும் ஒரு மாணவரோட வாழ்க்கை, ஒரு குடும்பத்தோட கனவுன்னு நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. கடந்த 20 வருஷத்துல வெறும் ஐஐடிகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, 150. இது வெறும் தனிப்பட்ட சோகங்கள் இல்ல, இது நம்ம ஒட்டுமொத்த கல்வி அமைப்போட ஒரு ஆழமான தோல்வியத்தான் காட்டுது. இதை விட கவலையான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி உயிரிழந்த மாணவர்கள்ல பெரும்பாலானவங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு சொல்லப்படுற ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு ரொம்ப ஆபத்தான போக்க நமக்கு காட்டுது. ஒரு ஐஐடி மாணவரே இத பத்தி என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கேம்பஸ் சூழல் ஒரு தொழிலாளர் முகாம் மாதிரி இருக்கு. நிறைய மாணவர்கள் ரொம்ப தீவிரமான கோச்சிங் சென்டர்கள்ல இருந்து வராங்க. அவங்க கூடவே தீர்க்கப்படாத மனநல பிரச்சனைகளையும் கொண்டு வராங்க. இது அங்க இருக்கிற கடுமையான அழுத்தத்தையும் மாணவர்கள் ஏற்கனவே சுமந்துட்டு வர பாரத்தையும் தெளிவா காட்டுது. இந்த மன அழுத்தத்தோட சேர்த்து ஒடுக்கப்பட்ட சமூக மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் பாகுபாட்டையும் சந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு காஸ்ட் பிளேனிங், அதாவது அவங்க சாதிய பத்தி தேவையில்லாம விளக்கம் கேட்கறது, அப்புறம் தனி சாப்பாட்டு மேசைகள், மார்க் போடுறதுல பாரபட்சம் காட்டுறது, சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறதுன்னு அவங்க சந்திக்கிற கசப்பான உண்மைகள் பல. சோ இந்த அழுத்தம், இந்த பாகுபாடெல்லாம் ஒரு பக்கம். ஆனா பிரச்சனை மாணவர்களோட மட்டும் முடியல. இப்ப நாம இந்த அமைப்போட இன்னொரு முக்கியமான அங்கமான ஆசிரியர்கள் பக்கம் போலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு பெரிய அமைப்பு ரீதியான சிக்கல் இருக்கு. இந்தியாவோட மத்திய பல்கலைக்கழகங்கள்ல அனுமதிக்கப்பட்ட மொத்த ஆசிரியர் பணியிடங்கள்ல கிட்டத்தட்ட 1/4, அதாவது 26% காலியா இருக்கு. இது மாணவர் ஆசிரியர் விகிதத்தை ரொம்ப மோசமா பாதிக்குது. இதனால கல்வி தரமும் பெரிய கேள்விக்குறியாகுது. ஆனா இந்த காலி பணியிடங்கள் எல்லா சமூகத்துக்கும் ஒரே மாதிரி இல்ல. இங்க பாருங்க, பொதுப்பிரிவுல 14.6% இடங்கள் காலியா இருக்கும்போது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி போன்ற ஒதுக்கப்பட்ட பிரிவுகள்ல இந்த விகிதம் சராசரியா 36% இருக்கு. அப்பா, எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா, ஓபிசி பிரிவினருக்கான இடங்கள்ல 40.4%, எஸ்டி பிரிவினருக்கு 37%, அப்புறம் எஸ்சி பிரிவினருக்கு 30.7% இடங்கள் காலியாவே இருக்கு. இடஒதுக்கீட்டு கொள்கை எவ்வளவு மோசமா செயலிழந்து போயிருக்குன்னு இந்த எண்கள் அப்பட்டமா காட்டுது. சரி, ஏன் இந்த இடங்கள் எல்லாம் நிரப்பப்படாம இருக்கு? இந்த கேள்விதான் இந்த நெருக்கடியோட மையத்துல இருக்கிற ஒரு சித்தாந்த விவாதத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது தகுதி, அதாவது மெரிட்னா என்ன? அரசாங்கம் ஆசிரியர் பணியிடங்கள்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்போ பல ஐஐடி இயக்குனர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? கல்வி தகுதி நீர்த்து போயிடும்னு வாதிட்டாங்க. இதுதான் தகுதிங்கிற பேர்ல வைக்கப்படுற முக்கியமான வாதம். ஆனா இதுக்கு சமூகவியலாளர்கள் ஒரு மாற்று பார்வையை வைக்கிறாங்க. அதுதான் கலாச்சார மூலதனம். இது என்னன்னா, ஒருத்தரோட திறமைங்கிறது அவங்க கிட்ட இயல்பாவே இருக்கிறது மட்டுமல்ல, அது அவங்க குடும்பம், அவங்க வளர்ந்த சூழல் மூலமா கிடைக்கிற மொழித்திறன், சமூக பழக்க வழக்கங்கள் மாதிரி பல விஷயங்களை பொறுத்தும் இருக்கு. இது கல்வி முறையில அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ கொடுக்குது. இங்க நாம தகுதியை பத்தின 2 வாதங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் தகுதிங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட திறமை, அவரோட கடின உழைப்புன்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் தகுதின்னு நாம சொல்றதே பெரும்பாலும் சமூக, பொருளாதார, கலாச்சார மூலதனத்தோட வெளிப்பாடுதான் ஒரு வாதம் இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு கிடைக்கிற கோச்சிங் கிளாஸ், அவரோட ஆங்கில புலமை, அவரோட சோஷியல் நெட்வொர்க், இது எல்லாமே அவரோட தகுதியை தீர்மானிக்குது. இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்கள ஆசிரியரா நியமிக்கிறதுக்கு என்னென்ன அமைப்பு ரீதியான தடைகள் இருக்குங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. 1, ரோஸ்டர் சிஸ்டம். இது டிபார்ட்மெண்ட் லெவல்ல இடஒதுக்கீட்டை கணக்கிடுறதால சின்ன சின்ன துறைகள்ல இடஒதுக்கீட்டுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுது. 2வது, தெளிவில்லாத காரணங்கள் சொல்லி நிராகரிக்கிறது. நல்ல தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களை கூட நாட் ஃபவுண்ட் சூட்டபிள், அதாவது பொருத்தமா இல்லன்னு சொல்லி நிராகரிச்சிடுறாங்க. கடைசியா நிறுவன பாரபட்சம், அதாவது யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கு இதுல அக்கறை இல்லாததும் சமூகத்தில் ஆழமா வேரூன்றி இருக்கிற பாகுபாடுகளும் தான்.
நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். தற்போதைய நிலைமை என்ன? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு? ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்கணும். அரசாங்கத்தோட டேட்டா படி 2014லேருந்து 2023 வரைக்கும் மத்திய பல்கலைக்கழகங்கள்ல எஸ்சி மாணவர் சேர்க்கை 24% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்டி மாணவர் சேர்க்கை 26% அதிகரிச்சிருக்கு. இதோட அர்த்தம் முன்ன விட அதிக மாணவர்கள் இந்த நிறுவனங்களுக்குள்ள இப்ப வர்றாங்க. ஆனா ஒரு விஷயம், அதிக மாணவர்கள் உள்ள வர்றதுனால இந்த சிஸ்டம்ல இருக்கிற தோல்விகளும் ரொம்ப அப்பட்டமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால இந்திய உச்சநீதிமன்றமே இந்த விஷயத்துல தலையிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. சாதி பாகுபாடு பத்தி புகார் வந்தா எந்த முதல்கட்ட விசாரணையும் இல்லாம எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லிருக்காங்க. மாணவர் தற்கொலைகளை விசாரிக்க ஒரு தேசிய பணிக்குழுவை அமைக்க உத்தரவு போட்டிருக்காங்க. மாணவர் நலனை பாத்துக்கிறது கல்வி நிறுவனங்களோட கடமைன்னு உறுதி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேம்பஸ்ல சமத்துவத்தை மேம்படுத்துறதுக்காக புதிய யுஜிசி விதிமுறைகளை கொண்டு வரவும் தூண்டியிருக்காங்க. ஆக நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து மாணவர்கள் இந்தியாவோட உயர்தர கல்வி நிறுவனங்களுக்குள்ள நுழையிற இந்த நேரத்துல இந்த நிறுவனங்கள் தங்களை மாத்திக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருக்குமா, இல்ல தகுதி, அதாவது மெரிட்ங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே நம்ம மாத்தி எழுதணுமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.